ஆயில்யம் நட்சத்திர தோஷங்களை போக்கும் எளிய பரிகாரங்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படும் விண்ணில் இருக்கும் 27 நட்சத்திரங்களில் 9வதாக வருவது ஆயில்யம் நட்சத்திரமாகும். 27 நட்சத்திரங்களில் பிறக்கும் போது நட்சத்திரத்தின் நட்சத்திர பாதங்கள் காரணமாக சிலருக்கு தோஷங்கள் ஏற்படுகிறது. அப்படி ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் தோஷங்கள் நீங்க செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள் என்ன என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம். ஒரு மனிதனுக்கு சிறந்த அறிவாற்றலையும் பேச்சு திறனையும் தருபவர் நவகிரகங்களில் புதன் பகவான் அருள்கிறார். காக்கும் கடவுளான திருமால் இந்த புதன் பகவானின் அம்சம் கொண்டவராவார். எனவே புதனை வழிபடுபவர்கள் அந்த பெருமாளின் அருளையும் பெறுகின்றனர். விண்ணில் இருக்கும் நட்சத்திரங்களில் புதன் பகவானின் ஆதிக்கத்திற்குட்பட்ட நட்சத்திரமாக ஆயில்யம் நட்சத்திரம் இருக்கிறது. இந்த நட்சத்திரக்காரர்கள் வாழ்வில் சிறப்பான பலன்களை பெற செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம். ஆயில்யம் நட்சத்திரத்தின் முதலாம் பாதம் சாதாரணமானது ஆகும். 2வது பாதம் அக்குழந்தைக்கும் தந்தைக்கும் தோஷத்தை உண்டாக்கும். 3வது பாதம் தாயாருக்கு கெடுதியை உண்டாக்கும். 4ஆம் பாதம் அக்குழந்தைக்கும் தந்தைக்கும் துன்பத்தை தரும். இதற்கு கிரக சாந்திகள் ஜபம் தானங்கள் செய்ய வேண்டும். 4ஆம் பாதத்தில் பிறந்த குழந்தைக்கு ஆயுஷ் ஹோமம் செய்வதும் ஏழை எளியவர்களுக்கு வாஸ்திரம் மற்றும் அன்னதானம் செய்வதும் மிகவும் அவசியம். இந்த நட்சத்திரத்தைச் சார்ந்தவர்கள் சர்ப்பேஸ்வரனை வணங்குவது நல்ல பலன்களை தரும். ஸ்ரீகாளகஸ்தி மற்றும் திருநாகேஸ்வரம் சென்று வழிபாடு செய்வது சிறந்தது. 27 நட்சத்திர வரிசையில் 9வது நட்சத்திரமாக ஆயில்யம் நட்சத்திரம் வருகிறது. 12 ராசிகளில் ஆயில்யம் நட்சத்திரம் கடகம் ராசியில் வருகிறது. இந்த ஆயில்ய நட்சத்திரத்தின் அதிபதியாக நவகிரகங்களில் புதன் பகவான் இருக்கிறார். இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதையாக ஆதிசேஷன் இருக்கிறார். யோகிகளின் கருத்துப்படி ஆயில்ய நட்சத்திரம் குண்டலினி சக்தியை குறிக்கும் ஒரு நட்சத்திரமாக உள்ளது. சிறந்த பேச்சாற்றலும் திறமைகளும் கொண்ட ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் கீழ்க்கண்ட பரிகாரங்களை செய்வதன் மூலம் தங்களின் வாழ்வில் பல நன்மைகளையும் செல்வ செழிப்பையும் பெறலாம். ஒவ்வொரு புதன் கிழமையன்றும் காலையில் எழுந்து குளித்து முடித்ததும் அருகிலுள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி அவருக்குரிய மந்திரங்களை துதித்து வணங்கி வருவதால் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களின் வாழ்வில் பொருளாதார நிலையில் ஏற்றமிகு பலன்களை பெறலாம். புதன் கிழமைகளில் விநாயக பெருமானையும் வழிபடுவது நல்ல பலன்களை கொடுக்கும். ஆதிசேஷன் பகவானுக்குரிய நட்சத்திரம் ஆயில்யம் என்பதால் இந்நட்சத்திரக்காரர்கள் எக்காரணம் கொண்டும் பாம்புகளை கொல்வதோ அல்லது துன்புறுத்தவோ கூடாது. மகா சிவராத்திரி பிரதோஷம் போன்ற தினங்களில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுவதால் உங்களின் தோஷங்கள் நீங்கும். அமாவாசை தினங்களில் கடலில் சிறிது பால் ஊற்றி வழிபடுவது நல்லது. உங்கள் வீட்டில் இருக்கும் பூனைக்கு தினமும் அருந்த பால் தருவதால் உங்களை துஷ்ட சக்திகள் ஏதும் பாதிக்காது. கடக ராசியில் வரும் புதனின் நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரத்தின் அதிதேவதை சர்ப்ப ராஜன் என்ற ஆதிசேஷன் ஆவார். ஆயில்யத்தின் வடிவம் நாகம் மற்றும் அம்மி ஆகும். இதன் விருட்சம் புன்னை மரம். எனவே ஆயில்யத்தில் பிறந்தவர்கள் திருமாலின் இருக்கையாக விளங்கும் ஆதிசேஷனையும் அரசமரத்தடியில் இருக்கும் நாக தேவதைகளையும் வணங்குவதன் மூலமும் கோவில்களில் புன்னை மரம் நடுதல் பாம்பு சின்னங்களை பயன்படுத்துதல் போன்ற செயல்களின் மூலம் உலக வாழ்வில் எளிதில் நல்ல மாற்றங்களை அடையலாம். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் புன்னை மரம் ஸ்தலவிருட்சமாக இருப்பதால் ஆயில்யத்தில் பிறந்தவர்களுக்கு இது மிகச்சிறந்த பரிகார ஸ்தலம் ஆகும். ஆயில்ய நட்சத்திரத்திற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்ற 5ஆம் இடம் விருச்சிக இராசியாக வருவதாலும் அங்கு செவ்வாய் ஆட்சி பெறுவதாலும் கேது உச்சம் அடைவதாலும் திருமாலின் துணையான அன்னை மகாலட்சுமிக்குரிய அனுஷ நட்சத்திரம் அங்கு இருப்பதாலும் ஆயில்யத்தில் பிறந்தவர்கள் தங்கள் இறைவழிபாடு மற்றும் பரிகாரங்களை பெருமாள் சந்நிதி மற்றும் முருகன் சந்நிதிகளில் செய்வது சிறப்புடையதாகும். ஆயில்ய நட்சத்திரத்திற்கு பரம மைத்ரம் என்ற அதி நட்பு தாரா பலன் தரும் நட்சத்திரங்கள் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகும். இவை இடம்பெறும் ராசிகள் கடக ராசிக்கு 1, 5, 9 என்ற திரிகோண ராசிகளாக வரும் என்பதால் ஆயில்யத்தில் பிறந்தவர்கள் பூச நட்சத்திர நாளில் அருகில் இருக்கும் கோவிலுக்குச் சென்று நவகிரகத்தில் இருக்கும் வியாழ பகவானுக்கு பாலபிஷேகம் செய்வித்து மஞ்சள் ஆடை அணிவித்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து பால் பாயாசம் நைவேத்தியம் படைத்து வழிபடுவதன் மூலம் உடல் நலமும் மனநலமும் கிடைக்கப்பெற்று ஆரோக்கியமாக வாழலாம்.
அனுஷ நட்சத்திர நாளில் அருகில் இருக்கும் கோவிலுக்குச் சென்று பெருமாள் சந்நிதி அல்லது முருகன் சந்நிதியில் பெருமாளுக்கும் தாயாருக்கும் அல்லது வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் முருகனுக்கும் நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்வித்து தாமரைப்பூ மாலை சாற்றி வழிபடுவதன் மூலம் புத்திர தோஷம் விலகும். பெற்றோர்களுக்கு பிள்ளைகளால் நன்மை இன்பம் ஏற்படும். இஷ்ட தெய்வ அருள் மற்றும் மந்திர சித்தி ஏற்பட்டு புத்தி பலம் பெருகும். விருப்பங்கள் நிறைவேறும். மனதில் தெளிவு பிறக்கும். உத்திரட்டாதி நட்சத்திர நாளில் அருகில் இருக்கும் வேப்ப மரம் உள்ள அம்பாள் கோவிலுக்குச் சென்று வேப்பமரத்திற்கு நவதானியம் ஊற வைத்த நீரை ஊற்றி வேப்ப எண்ணெயில் தீபம் ஏற்றி அம்பாளை வழிபடுவதன் மூலமும் கோவிலில் உள்ள பசுக்களுக்கு வாழைப்பழம் மற்றும் உரிய மாட்டுத் தீவனங்களை உபயம் அளிப்பதன் மூலம் கோவிலின் முதன்மை அர்ச்சகருக்கு தாம்பூலம் தட்சிணை கொடுத்து அவரிடம் ஆசி பெறுவதன் மூலமும் தந்தை வழியில் நன்மை லாபம் ஏற்படும். தொழில் வியாபாரம் மற்றும் உயர்கல்வி தொடர்பான பயணங்களால் நன்மை உண்டாகும். ஆன்மீக பெரியோர்கள் மற்றும் குருமார்களின் சந்திப்பும் நல்லாசியும் கிடைக்கும். ஆயில்ய நட்சத்திரத்திற்கு செல்வம் என்ற சம்பத்து தாரா பலன் தரும் நட்சத்திரங்கள் மகம் மூலம் அசுவினி ஆகும். இவை இடம்பெறும் ராசிகள் கடக ராசிக்கு ஜூன் 2-10 என்ற கர்ம திரிகோண ராசிகளாக வரும். எனவே ஆயில்யத்தில் பிறந்தவர்கள் மகம் நட்சத்திர நாளில் அருகில் இருக்கும் கோவிலுக்குச் சென்று நவக்கிரகத்தில் இருக்கும் சுக்கிர பகவானுக்கு வெண்பட்டு ஆடை அணிவித்து வெண்தாமரை மலர் மாலை அல்லது மல்லிகைப்பூ மாலை சாற்றி வழிபடுவதன் மூலமும் குடும்பத்தில் அன்பு அமைதி ஒற்றுமை நிலைக்கும். பொருள் வரவு சீர்பெற்று பொருளாதார நெருக்கடி தீரும். சொல்வாக்கும் செல்வாக்கும் பெருகும். மூலம் நட்சத்திர நாளில் அருகில் இருக்கும் ஆஞ்சநேயர் கோவிலுக்குச் சென்று ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவதன் மூலமும் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு ஆஞ்சநேயர் திரு உருவப்படங்கள் கோவிலுக்கு வெண்சாமரம் மற்றும் துடைப்பம் இவற்றை வாங்கி உபயமளிப்பதன் மூலமும் கோவிலின் துப்புரவு பணியில் ஈடுபட்டுள்ள பணியாளர்களுக்கு இயன்ற பொருளுதவிகள் செய்வதன் மூலமும் நோய் நொடிகள் எதிரி தொல்லைகள் மற்றும் கடன் வம்பு வழக்குகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். அசுவினி நட்சத்திர நாளில் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்குச் சென்று மூல தெய்வத்தின் நாமத்தை ஜெபம் செய்வதன் மூலமும் சிவப்பு நிறக்குதிரையின் படம் அல்லது ஹயக்ரீவர் மற்றும் சரஸ்வதி அன்னையின் திருவுருவப் படத்துடன் சரஸ்வதி ஹயக்ரீவர் ஸ்தோத்திரங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை பக்தர்களுக்கு உபயமளிப்பதன் மூலமும் செய்தொழில் வியாபாரம் உத்தியோகம் இவற்றில் மேன்மை அடையலாம். ஆயில்ய நட்சத்திரத்திற்கு சுகம் என்ற ஷேம தாரா பலன் தரும் நட்சத்திரங்கள் உத்ரம் உத்ராடம் கார்த்திகை ஆகும். இவை இடம்பெறும் இராசிகள் கடக இராசிக்கு ஜூலை 3-11 என்ற காமத்திரிகோண இராசிகளாக வரும். எனவே ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்ரம் நட்சத்திர நாளில் அருகில் இருக்கும் கோவிலுக்குச் சென்று நவக்கிரகத்தில் இருக்கும் சூரிய பகவானுக்கு சிவப்பு நிற ஆடை அணிவித்து அரளி அல்லது செந்தாமரை மலர் மாலை சாற்றி வழிபடுவதன் மூலமும் கோவிலின் துணை அர்ச்சகருக்கு தாம்பூலம் தட்சிணை அளித்து அவரிடம் ஆசி பெறுவதன் மூலம் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படும். வாழ்வில் சுய முன்னேற்றத்திற்காக எடுக்கும் முயற்சிகளிலும் போட்டித் தேர்வுகளிலும் வெற்றி கிடைக்கும். அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். உத்ராட நட்சத்திர நாளில் அருகில் இருக்கும் பிள்ளையார் கோவிலுக்குச் சென்று பிள்ளையாருக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் மற்றும் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வித்து நீல நிற வஸ்திரம் அணிவித்து அருகம்புல் மாலை மற்றும் செந்தாமரை மாலை சாற்றி வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் படைத்து நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பஞ்சாமிர்த தானம் அளித்து வருவதன் மூலம் திருமண தடைகள் விலகும். நல்ல நண்பர்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகள் அமைவார்கள். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை மேம்பட்ட இல்லற வாழ்வில் இனிமை சேரும். கார்த்திகை நட்சத்திர நாளில் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்குச் சென்று கோவிலில் ஹோமங்கள் செய்வதற்கு தேவையான அத்திரமர சமித்துகள் மற்றும் நெய் இவற்றை உபமளிப்பதன் மூலமும் கோவிலின் மடப்பள்ளிக்கு தேவையான எண்ணெய் மற்றும் எரிபொருட்களை உபயமளிப்பதன் மூலமும் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு முருகனும் பிள்ளையாரும் இணைந்த திருவுருவப்படங்களை உபயம் அளிப்பதன் மூலமும் நினைத்த நற்காரியங்கள் யாவும் நினைத்தபடி நிறைவேறும். மூத்த சகோதர சகோதரிகள் மற்றும் வயதில் மூத்தவர்களின் அன்பும் ஆதரவும் சிறப்பாக அமையும். ஆயில்ய நட்சத்திரத்திற்கு எல்லா வகையிலும் நன்மை தரும் சாதகத்தாரா என்ற பலனளிக்கும் நட்சத்திரங்கள் சித்திரை அவிட்டம் மிருகசீரிடம் ஆகும். இவை இடம்பெறும் இராசிகளின் முதல் பாதி.
கடக இராசிக்கு ஜூலை 3-11 என்ற காமத்திரிகோண இராசிகளிலும் இரண்டாம் பாதி கடக ராசிக்கு ஆகஸ்ட் 4-12 என்ற காமத்திரிகோண இராசிகளாகவும் வரும். எனவே ஆயில்யத்தில் பிறந்தவர்கள் சித்திரை நட்சத்திர நாளில் அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்குச் சென்று சிவபெருமானுக்கு தயிர் அபிஷேகம் செய்து வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வில்வாஷ்டகம் படித்து வழிபட்டு வர வீடு, வாகனம், நிலம், சொத்து, கல்வி இவை தொடர்பான விஷயங்களில் நன்மை மேன்மை அடையலாம். கோவிலின் துணை அர்ச்சகருக்கு தாம்பூலம் தட்சிணை அளித்து அவரிடம் ஆசி பெறுவதன் மூலம் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படும். வாழ்வில் சுய முன்னேற்றத்திற்காக எடுக்கும் முயற்சிகளிலும் போட்டி தேர்வுகளிலும் வெற்றி கிடைக்கும். அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திர நாளில் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்குச் சென்று நவக்கிரகத்தில் இருக்கும் செவ்வாய் பகவானுக்கு இளநீர் அபிஷேகம் செய்வித்து சிவப்பு நிற ஆடை அணிவித்து சிவப்பு மலர்களால் அர்ச்சனை செய்து குங்கிலிய தூபம் புகைத்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர எதிர்பாராத கஷ்டங்கள், ஆபத்துகள், அவமானங்கள் இவற்றிலிருந்து நிரந்தர பாதுகாப்பு கிடைக்கும். நீண்ட நாள் பிணி துன்பங்கள் நீங்கி ஆயுள் பலம் மேம்படும். கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுக்க உதவும் காகித கோப்பைகளை உபமளிப்பதன் மூலமும் லக்ஷ்மி ஹயக்ரீவர் திருவுருவப்படங்களை உபமளிப்பதன் மூலமும் திருமண தடைகள் விலகும். நல்ல நண்பர்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகள் அமைவார்கள். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை மேம்பட்டு இல்லற வாழ்வில் இனிமை சேரும். மிருகஷீரிட நட்சத்திர நாளில் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்குச் சென்று முருகப்பெருமானுக்கு இளநீர் அபிஷேகம் செய்வித்து தேங்காய் சாதம் நைவேத்தியம் செய்து தேங்காயில் நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலமும் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு இளநீர் அல்லது தேங்காய் தானம் அளிப்பதன் மூலமும் வாழ்வில் தேவையற்ற செலவுகள் குறையும். வெளிமாநில வெளிநாட்டு தொடர்புகளால் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். நவக்கிரகத்தில் இருக்கும் சந்திர பகவானுக்கு இளநீர் மற்றும் சந்தன அபிஷேகம் செய்வித்து வெண்ணிற ஆடை அணிவித்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு இளநீர் தானம் செய்துவர நினைத்த நற்காரியங்கள் யாவும் நினைத்தபடி நிறைவேறும். மூத்த சகோதர சகோதரிகள் மற்றும் வயதில் மூத்த பெண்களின் அன்பும் ஆதரவும் சிறப்பாக அமையும். ஆயில்ய நட்சத்திரத்திற்கு நட்பு என்ற மைத்ர தாரா பலன் தரும் நட்சத்திரங்கள் விசாகம், பூரட்டாதி, புனர்பூசம் ஆகும். இவை இடம்பெறும் இராசிகள் மிதுன இராசிக்கு ஆகஸ்ட் 4-12 என்ற கர்மத்திரிகோண இராசிகளாக வரும். எனவே ஆயில்யத்தில் பிறந்தவர்கள் விசாகம் நட்சத்திர நாளில் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்குச் சென்று முருகப்பெருமானுக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்து வெண்பட்டாடை அணிவித்து மல்லிகைப்பூ மாலை சாற்றி கருவறையின் வாசலில் இருக்கும் சரவிளக்குகளில் தீபம் ஏற்றி வழிபட்டு வர நிலம் சொத்து தொடர்பாக இருக்கும் பிரச்சனைகள் தோஷங்கள் விலகி அந்த வகையில் நன்மைகள் ஏற்படும். தாய்வழி உறவினர்களால் வாழ்வில் நன்மை இன்பம் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திர நாளில் அருகில் இருக்கும் அம்பாள் கோவிலுக்குச் சென்று அம்பாளுக்கு மஞ்சள் பொடியால் அபிஷேகம் செய்து மஞ்சள் ஆடை அணிவித்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர வாழ்வில் எதிர்பாராத நஷ்டங்கள், விபத்துகள், அவமானம் மற்றும் கண்டங்களிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திர நாளில் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்குச் சென்று ஸ்ரீராமர் சந்நிதியில் சீதாராமர் மற்றும் லட்சுமணருக்கு துளசி மாலை சாற்றி நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு வர வாழ்வில் தேவையற்ற செலவுகள் குறையும். வெளிநாட்டு தொடர்பு வேலைகளில் நன்மை உயர்வு ஏற்படும். சயன சுகம் மோட்ச சிந்தனை தியானம் இவற்றில் முழுமையான மனநிறைவு கிட்டும்.